முருங்கை இலை சாதம், தக்காளி சாதம் அண்டு ரச சாதம். இதை ஒரே நாளில் சாப்பிடணுன்னு இல்லை. இதை நம்ம வீட்டு பசங்க காலேஜ் ஸ்கூல் போகிற பசங்களுக்கு ஏதாவது ஒரு வெரைட்டி ரைஸ் நம்ம கொடுத்தோன்னா ரொம்ப ஹெல்த்து. பிள்ளைங்களுக்கு ஐக்யூ நல்ல செயல்படும். அதனால் இதில் ஏதாவது ஒரு வகையை நீங்கள் செஞ்சு கொடுங்க அடிக்கடி. ஹாய் என் சொந்தங்களே, இன்றைக்கி நம்ம என்னென்ன வகையான உணவுகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது தக்காளி சோறு, நல்ல டேஸ்டான ஃபுட்டு. அதாவது காலேஜ் பசங்க ஸ்கூல் பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இது நெத்திலி குழம்பு, ஒயிட் ரைஸ், தோசை, கார சட்னி, சமோசா, மீன் குழம்பு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும். இது சிக்கன் பிரியாணி, வேக வச்ச முட்டை, வெங்காய பச்சடி. இது மதிய சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும். இது சாம்பார், வெண்டைக்காய் பொரியல். கோஸ், உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ் போட்ட ஒரு பொரியல், ரொம்ப ஹெல்த்தியான பொரியல். இதை வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி சாப்பிடணும். சிக்கன் பிரியாணி. இது ஒரு ஹெர்பல் தோசை, அதாவது முருங்கை இலை போட்ட தோசை. ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். ஃபாஸ்ட் ஃபுட்டு தான், ஆனால் நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப ஹெல்த்து. ஒயிட் ரைஸ், சாம்பார், கோஸ் பொரியல், பாயாசம். வடை பாயாசத்தோட சாப்பாடுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி. மதிய லஞ்ச் சிக்கன் கிரேவி, வேக வச்ச கப்பக்கிழங்கு, அப்பளம். இது ஆர்டர் பண்ண சிக்கன் பிரியாணி அண்டு முட்டை, மேக்ரோனி, ஃபாஸ்ட் ஃபுட். இது என்றைக்கு அது ஒரு நாள் ஆசைக்கு சாப்பிட்டுக்கலாம். அதோட செய்முறை: இந்த மாதிரி சாப்பிட்டா ஒன்றும் உடம்புக்கு ஒன்றும் பண்ணாது. நம்ம வெளியில் வாங்கி சாப்பிட்டா தான் நல்லதில்லை. இது முளைக்கட்டின பச்சை பயிறு, சீரகம், பச்சை மிளகாய், உப்பு சேர்த்து அரைச்சிட்டு கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். அதை தோசை மாவு கூட கலந்து தோசை சுட்டு சாப்பிட்டா ரொம்ப ஹெல்த்து. இது வயசானவங்க, டயபிட்டிஸ் இருக்கவங்க, இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதை ஈவினிங் டின்னராக சாப்பிட்லாம். தேங்காய் சட்னி. சிக்கன் பிரியாணி வீட்டில் பண்ணது. எந்த கெமிக்கலும், அஜினமோட்டோ எதுவுமே கலக்காமல் நல்ல ஆரோக்கியமான பிரியாணி தான் இது. பயப்பட வேண்டாம். சப்பாத்தி, போண்டா அண்டு குருமா. இதுவும் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அடுத்து உளுந்து, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, மிளகு, சீரகம் எல்லாம் எண்ணெய் இல்லாமல் நல்ல வேறு கடாயில் வறுத்துக்கிட்டு, அதோட பூண்டு, வரமிளகாய், கொஞ்சம் வெள்ளை எள்ளு சேர்த்து நல்லா வறுத்து, ஒரு சின்ன சைஸ் புளி, கொஞ்சம் கல் உப்பு, முருங்கை இலை, அதுவும் வேறு கடாயில் நல்லா வறுத்துட்டு ஆற வச்சு பொடி பண்ணி, முருங்கை பொடி சாதம், கொஞ்சம் காய் பவுடர், ஒயிட் ரைஸ் கூட ஒரு ஸ்பூனு நெய் கலந்து இந்த பொடியை மிக்ஸ் பண்ணால் முருங்கை இலை சாதம் செம்ம டேஸ்ட், ஹெல்த்.